ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரென்னா வீட்டு சமையல். ரென்னா வீட்டு சமையலில் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி நல்ல முறுமுறுப்பான முட்டை போண்டா தான் பார்க்க போகிறோம். ஒரே மாதிரி செய்யாமல் முட்டையில் இந்த மாதிரி மசாலா தடவி அதுக்கப்புறம் முட்டை போண்டா செஞ்சு பாருங்கள். முட்டை போண்டா ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். வீட்டில் உள்ள பேசிக் மசாலா வச்சு செஞ்சிடலாம். இந்த முறையில் நீங்கள் செஞ்சிங்கன்னா மசாலா கொஞ்சம் கூட உதிராமல் நல்ல முறுமுறுப்பாக வரும். அந்த சுவையான முறுமுறுப்பான முட்டை போண்டா எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம். முட்டை போண்டா பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். 1 கப் கடலை மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், காரமான தனி மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன், கூடவே இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன், சோம்புத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், தாராளமாக பெருங்காயத்தூள், ஓமத்தை ஒன்றும் பாதியுமாக கையாலே கொஞ்சம் கசக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். மாவு பொருட்கள்லாம் சேர்த்துட்டு முதல்ல நல்லா கலந்து வச்சிடலாம். மாவு பொருட்கள்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு. அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா பச்சி மாவு பதத்துக்கு நல்லா கலந்து வச்சிடலாம். மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் நல்லா கலந்து வச்சிடலாம். கட்டி இல்லாமல் மாவு பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு. மாவோட பதம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தா, நம்ம விரலை இந்த மாவில் முக்கி பார்க்கும்போது நம்ம விரலில் மாவு நல்லா ஒட்டி பிடிச்சிருக்கணும். இந்த மாதிரி ஒட்டி பிடிச்சாதான் நல்லா போண்டா நமக்கு சூப்பராக வரும். முட்டை போண்டா பண்ணுறதுக்கு ஒரு தட்டில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரமான தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மஞ்சத்தூள், உப்பு, காரமான தனி மிளகாய்த்தூள் எல்லாமே நம்ம சுவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூளாக சுவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு. அதுக்கப்புறமா இதில் வேக வச்சுருக்கிற முட்டை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 5 முட்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ முட்டை வேணுமோ அவ்வளோ முட்டை சேர்த்துக்கோங்க. முட்டை சேர்த்துட்டு முட்டை மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ப்ளெயினாக செய்கிறத விட இந்த மாதிரி முதல்ல முட்டையில் மசாலா தடவிட்டு அதுக்கப்புறம் முட்டை போண்டா செஞ்சு பாருங்கள். முட்டை போண்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சேர்த்த மசாலா முட்டை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. நம்மளோட பச்சி மாவு கலவையும் ரெடியாக இருக்குது. இப்போ முட்டை போண்டா பண்ணிடலாம். முட்டை போண்டா பொரிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இதில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். எண்ணெய் சூடாயிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலா முட்டையை எடுத்து மாவு கலவையில் முக்கி அடுப்பை மிதமான தணலில் வச்சு உள்ளே சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு முட்டையாக சேர்த்துக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா அடுத்த பக்கம் நம்ம திருப்பிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு அடுப்பை மிதமான தணலில் வச்சு 2 பக்கமுமே நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். முட்டை போண்டா 2 பக்கமுமே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு இதே மாதிரி மசாலா தடவி வச்சுருக்க எல்லா முட்டையும் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான முறுமுறுப்பான முட்டை போண்டா சூப்பராக ரெடி ஆகிட்டு. இந்த ருசியான முட்டை போண்டாவை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.